ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் உங்கள் லாஸ்ட் சீன் எப்படி ஹைட் பண்ணுறது, அதே மாதிரி ஆன்லைன் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆமாங்க, நீங்கள் லாஸ்ட் சீனை வந்து உங்கள் வந்து எப்போ வந்த எப்போ போன அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் நீங்கள் ஆன்லைன் வந்தாவே மேலே ஆன்லைன் சொல்லி காட்டு. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஹைட் பண்ணணுமா, அது எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இது மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, அதே போல் ஆன்லைன் பேமெண்ட் இது மாதிரி ஃபுல்லாகவே வீடியோ போடுது. நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒரு மொழி தரத்தி பாட்டுருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, ஈஸியாக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லாஸ்ட் ஹைட் பண்ணிடலாம். இந்த ஜிபி வாட்ஸ்அப், எப்போ வாட்ஸ்அப் எதுவுமே தேவையில்லைங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லாஸ்ட் சீன் அண்டு ஆன்லைன் ஹைட் பண்ணணுமா? இந்த முன்னையெல்லாம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அதாவது ஜிபி வாட்ஸ்அப், எப்போ வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் இது இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு இதையும் பண்ண முடியும். ஆன்லைனையும் லாஸ்ட் சீனையும் ஹைட் பண்ண முடியுங்க. சப்போஸ் இப்போ வந்து அந்த ஃபெசிலிட்டி நார்மல் வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்க்கே வந்துருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குங்களா? அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இது லாஸ்ட்டாக பாருங்கள் செட்டிங்ஸ்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் மூணாவதாக ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். எவ்ரி ஒன் கொடுத்தா எல்லாத்துக்கும் உங்கள் லாஸ்ட் சீன் காட்டு. சரிங்களா? மை காண்டாக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா? அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் இருக்கிறவங்க மட்டும் காட்டு. கீழே மை காண்டாக்ட் எக்ஸப்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன் வந்து காட்டாது. சரிங்களா? இப்படி அடுத்து நோபடினா யாருக்குமே காட்டாது உங்கள் லாஸ்ட் சீனை. சரிங்களா? லாஸ்ட் சீன் எப்போ வந்தீங்க, எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லி காட்டவே காட்டாது. அது ஒன்று. கீழே பாருங்கள் வென் யுவர் ஆன்லைன், அதே மாதிரி தான் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே காட்டுறாப்புல இருக்குது. அப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சேமஸ் லாஸ்ட் சீன் சொல்லி இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். சரிங்களா? ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்லைனாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதே லாஸ்ட் சீனையும் ஹைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சீன் வந்து நான் இப்போத்தான் வந்துட்டு போனேன், இல்லை அப்போ தான் வந்துட்டு போனேன், எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லாத்துக்குமே ஆஃப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வேலை தான் வந்து உங்கள் லாஸ்ட் சீன் அந்த ஆன்லைன் வந்து ஹைட் பண்ண முடியுங்க. இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம அந்த க்ரீன் கார்டு டாட் அப்படி ஹைட் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வருங்க, அது எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுலாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புளுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு மோடிட் கிடைச்சாப்புக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த லாஸ்ட் சீன் வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தேவையில்லை. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக், நீங்கள் லாஸ்ட் சீனை வந்து நோபடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சீன் காட்டாது, அவங்களுக்கு காட்டாது. ஆமாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் லாஸ்ட் சீன் செக் பண்ணோன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த செட்டிங்ஸில் வந்து எவ்ரி ஒன் கொடுத்து சேஞ்ச் பண்ணி அவங்க லாஸ்ட் சீனை பார்த்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் லாஸ்ட் சீன் வந்து நோபடி கொடுத்துக்க வேண்டியதா. சரிங்களா? எல்லாத்துக்கும் காட்டாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.